22:11. 22:11. இன்னும் மனிதர்களில் விளிம்பின் மீது இருந்து அல்லாஹ்வை வணங்குகிறவனும் இருக்கிறான். அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படுமாயின் அதை கொண்டு அவன் திருப்தி அடைந்து கொள்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு சோதனை ஏற்படுமாயின் அவன் முகம் திருப்பிக் கொள்கிறான். இத்தகையவன் இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டமடைகிறான். இதுதான் தெளிவான நஷ்டமாகும். அதனால நம்ம எல்லாம் மதில் மேல் பூனமா ஆயிடக்கூடாது. இன்னும் மனிதர்களில் விளிம்பின் மீது இருந்து அல்லாஹ் வணங்குகிறவனும் இருக்கிறான். நல்லா நடந்தா மட்டும் நல்லதுக்கு மட்டும் திரும்பிக்கிறான். நல்லா நடந்ததுக்கு அப்புறம் திரும்பி மாறி போயிடும். அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படுமாயின் அது கொண்டு திருப்தி அடைகிறான். இன்னும் நன்மைகளை வாழ்றதுக்கு சில சோதனை வருது. அந்த சோதனைகளை நம்மளை பொறுத்த வரைக்கும் தண்டனை காலம் கண்டிப்பாக கிடையாது. அதை நம்ம தூய்மைப்படுத்தக்கூடிய காலம், நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய காலம், தீமையில நன்மையை மாற்றியக்கூடிய காலம், ஞானங்கள் பெறக்கூடிய காலம், ஒரு நிலையிலிருந்து இடத்துல உயரக்கூடிய காலம். அந்த சோதனை பதட்டம் நமக்கு வேண்டாம். இப்போதான் உங்க சொந்தமாக உணர ஆரம்பிக்கும். மற்ற நேரத்தில் அதுக்கு நேரமும் கிடைக்க மாட்டேங்குது. ஓய்வே இல்லைன்னு சொல்கிறோம். நினைக்கிறதுக்கோ வேதத்தை படிக்கிறதுக்கோ மீட்டிங் கேட்கறதுக்கோ நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். இது ஓய்வு காலம். இப்போ கொஞ்சம் உணருங்க. நம்ம அந்த ஓய்வு காலத்தில் அந்த கஷ்ட காலங்களில் எப்படியா மீன்லாம் அவசரப்படுற வழியே சத்தியத்தை உணர கிடையாது. ஏதாவது ஒரு காரண காரியத்தை சொல்லிட்டு மீண்டலாம். ஆனால் எதை கொண்டாவது மீண்டலாம். இந்த உபகரணங்களை கொண்டாது, மருத்துவத்தை கொண்டாது, கைப்பக்கத்துலையாவது சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் மீறணும். அவசரப்படுறோம். குணங்கள் மாற்றி அமைக்கப்படணும். அதுக்காக ஓய்வு காலம் கொடுக்கப்பட்டு பணி வேணும். என் பேச்சு சரியில்லை, எண்ணம் சரியில்லை, என் பார்வை சரியில்லை, என் செயல் சரியில்லை, அதை உணர்றதுக்காகவும் ஒத்துக்கிறதும் ஒப்படைக்கிறதுக்காகவும் மீள்றதுக்காகவும் அவன் உதவி தேடுறதுக்காகவும் அழகான சோதனை காலம். பெரும்பாலும் நம்ம இந்த கவனம் அப்படி இருக்க கிடையாது. இது சாப்பிட்டா சரியா போயிருமா, அதை சாப்பிட்டா சரியா போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கைப்பக்குவத்தில் உணவே மருந்து உடனே மருத்துவம் நடிப்பில் கூட போக வேண்டிய தவறான உணர்வு மாதிரி இல்லை. ஆண்டுக்கு ஒரு முறையோ இருமுறையோ அவர் சோதிக்கப்படும் என்பதால் காணவில்லையா? அப்படி இருந்தும் அவர் பாவ மன்னிப்பு கேட்டு மீள்வதும் இல்லை, நினைவு நல்லுணர்வு பெறுவதும் இல்லை. பாவ மன்னிப்பு மீள விரும்ப மாட்டேங்கிறாங்க. பார்த்து உணராமே இருக்காங்க. அந்த திருப்தியோட மழை பாதமாகி போயிடறாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு சோதனை ஏற்படுமாயின் அவன் அல்லாஹ் விட்டும் திருப்பி கொள்கிறான். இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டமடைகிறான். இதுதான் தெளிவான நஷ்டமாகும். தெளிவான வெற்றியும் இருக்குது, தெளிவான நஷ்டம் இருக்குது. உணர்வுகளை வாழ விரும்பும்போது, பணிவோடு வாழும்போது தெளிவான வெற்றியின் பாதை, உணர்ச்சியில் ஆகும்போது தெளிவான நஷ்டத்தின் பாதை. ரெண்டே பாதை தான். இதுக்கு மேலே ஒரு பாதை கிடையாது. ஒன்று உணர்வின் பாதை, இன்னொரு உணர்ச்சியின் பாதை. ஒன்று அல்லாஹ்வின் பாதை, ஒன்று சைத்தானுடைய பாதை. ஒன்று சொர்க்கத்தின் பாதை, இன்னொன்று நரகத்தின் பாதை.